இது என்னடா வாழ்க்கை? நான் வாழ்க்கையில் ரொம்ப ஸ்டக்காகி நிற்கிறேன். இந்த வாழ்க்கை இந்த ஒரு சோகத்தை கொடுக்காம, இல்லை இந்த ஒரு பிரச்சனையை கொடுக்காம என்னை விடுவிச்சா எப்படி இருக்கும்? ஆர் யூ ஃபீலிங் ஸ்டக்? உங்களோட லைஃப்பில், உங்களுடைய ஜாப்பில், உங்களுடைய டே டு டே லைஃப்பில் எதுவாக இருந்தாலும் அந்த ஃபீலிங் ஸ்டக் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஃபீலிங் உங்களுக்குள்ளே இருக்கா? அப்படின்னா நீங்கள் மட்டும் தனியால் கிடையாது. இது ஒரு யூனிவர்சல் ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ். அவங்க வாழ்க்கையில், அவங்களோட கேரியரில், அவங்களோட ரிலேஷன்ஷிப்பில், அவங்களோட அடுத்த கோலை ஐடென்டிஃபை பண்ணுறதுல, இந்த மாதிரி நிறையா இடங்களில் அவர்களோட வாழ்க்கையில், நம்மளோட வாழ்க்கையில் ஃபீலிங் ஸ்டக் அப்படின்ற ஒரு ஃபீல் நார்மலான ஒரு விஷயந்தான். இந்த மாதிரி ஃபீலிங் ஸ்டக்காக ஃபீல் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப ரொம்ப வேதனையாக இருக்கும். என்னடா இதுலேருந்து எப்படா வெளிவர்றது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி இருக்கும்போது இஃப் யூ ஆர் ஃபீலிங் ஸ்டக், எப்படி வெளிவர்றது, அதற்கான டிப்ஸை தான் நம்ம இந்த எபிசோடில் கேட்க போகிறோம். தொடர்ந்து இணைந்திடுங்கள். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு அழகான வாரத்தில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே சூப்பராக, சிறப்பாக, சந்தோஷமாக போயிட்டுருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நண்பா, நண்பி, நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? எங்கேருந்து இதை லிசன் பண்ணுறீங்க? அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் ஏன் எனக்கு RJ_Mano_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணக்கூடாது? ரொம்ப ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா பண்ணுவீங்க. உங்களோட சப்போர்ட் இல்லை நம்ம இந்த அளவுக்கு நம்ம பண்ண முடியாதுங்க. வாரத்துக்கு கிட்டத்தட்ட 5000 பக்கத்தில் லிசன் பண்ணுறீங்க. அது ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. நம்ம நிறைய பேரோட வாழ்க்கையில் ஒரு சின்ன மாற்றத்தை, சின்ன ஸ்மைலை, சின்ன ஒரு தீப்பொறியை நம்ம ஏற்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்குள்ளே வரும்போது உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது. இது என்னுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைச்சிக்கிட்டு இருக்குது. உங்களோட சப்போர்ட்டை மறக்காமல் RJ_Mano இந்த பாட்காஸ்ட்டை நீங்கள் எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்மில் லிசன் பண்ணாலும், அது ஆப்பிளாக இருக்கலாம், ஸ்பாட்டிஃபையாக இருக்கலாம், கானாவாக இருக்கலாம், எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்மில் லிசன் பண்ணாலும் சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய 5 ரேட்டிங்ஸை நீங்கள் ஸ்பாட்டிஃபைலையும் ஆப்பிள் பாட்காஸ்ட்லேயும் மறக்காமல் கொடுத்துக்கிட்டே இருங்க. நீங்கள் இப்படி கொடுக்கும் பொழுது இது நிறைய மனிதர்களுக்கு கொண்டு சேர்க்க எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இது முழுக்க முழுக்க என்னோட ஓன் டைமிங்கில் கம்ப்ளீட்டாக ரிசர்ச் பண்ணி உங்களுக்காக நான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, நம்ம டாபிக்குள்ளே போயிடலாமா? ஸோ நம்ம டாப்பிக்கே பார்த்தீங்கன்னா, இஃப் யூ ஆர் ஃபீலிங் ஸ்டக், எப்படி அதுலேருந்து வெளிவருவது, அதற்கான டிப்ஸை தான் பார்க்க போகிறோம். இது நம்மளோட டிப்ஸ் எபிசோடு. உங்களுக்கே தெரியும், நீங்கள் நிறையா நேரங்களில் ஃபீலிங் ஸ்டக்காக ஃபீல் பண்ணுவீங்க. நிறையா இருக்குது அதில். அது ஏன் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் சுச்சுவேஷனை உங்களால் ஹேண்டில் பண்ண முடியாமல் இருக்கலாம். நிறைய பிரச்சனைகள், நிறைய சந்தோஷம் இல்லாத தன்மை நிறையா இருக்கலாம். அதனால கூட நீங்கள் ஸ்டக்காக ஃபீல் பண்ணலாம். இல்லை உங்களுடைய எக்ஸ்டர்னல் ஜட்ஜ்மெண்ட், இது கரெக்டாக வராதோ, அது கரெக்டாக வராதோ, இது நம்மளால் இது பண்ண முடியாதோ, அது நம்மளால் பண்ண முடியாதோ, நம்ம பிஸ்னஸ் லாஸ்ட் ஆகுதோ, இல்லை நம்ம வேலை கரெக்டாக போகலையோ, நம்மளுக்கு எதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லையோ, இந்த மாதிரி கேள்விகள் வரும்பொழுது நம்ம ஃபீலிங் ஸ்டக்காக ஃபீல் பண்ணுவோம். உங்களுடைய வேல்யூஸ்லேருந்து டிஸ்கனெக்ட் ஆகும்போது, இல்லை நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் லூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அது உங்கள் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய அந்த க்ரிப்பை லைஃப்லேருந்து நீங்கள் விட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு பண்ணும்போது கூட நீங்கள் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்னொரு விஷயம், நீங்கள் உங்கள் ஃப்யூச்சரை ரொம்ப திங்க் பண்ணும்போது, ஓவர் திங்கிங் பண்ணும்போது, நம்மளால் இது பண்ண முடியாதோ, நம்மளால் இது செய்ய முடியாதோ அப்படின்னு நினைக்கும் போது கூட அந்த பிரச்சனைகள் வருவதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி நீங்கள் ரொம்ப ஓவர்வீம்டாக, பேர்ன் அவுட் ஆகும்போது, ரொம்ப பயங்கர வேலைப்பளு, இதெல்லாம் இருக்கும் போதுமே நம்ம ஸ்டக்காக ஒரு ஃபீல் பண்ணுவோம். அப்போ இந்த மாதிரிலாம் ஸ்டக்காக ஃபீல் பண்ணுற நிறையா நேரங்களில் நம்ம அதுலேருந்து வெளிவருவதற்கான ரொம்ப ட்ரை பண்ணுவோம். பட் ஆனால் அது நடக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது நிறையா எப்படி இதை நம்ம வெளிவர்றது அப்படின்ற மாதிரி நம்ம யோசிப்போம். ஸோ அதற்கான ஃபஸ்ட் டிப்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, ஐடென்டிஃபை வாட் யூ ட்ரூலி வாண்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்கள் ஒரு ஸ்டக்காக இருக்கீங்கன்னா அது என்ன காரணமாக இருக்கும்? உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தில் நீங்கள் மாட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ அந்த பிடிக்காத விஷயத்துலேருந்து வெளிவரணும் அப்படின்னா நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும்? பிடிக்காத விஷயத்தை நம்ம பண்ணணும் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன பிடிக்குன்னு தெரியணும்ல. அதனால தான் உங்களுக்கு என்ன பிடிக்குன்றதை நீங்கள் ரெடி பண்ணணும். இப்போ நீங்கள் ஒரு ஜாப்பில் இருக்கீங்க, உங்களுக்கு அந்த ஜாப்பே ரொம்ப பிடிக்கல அப்படின்னா அதுக்கான காரணம் இருக்கும். ஒன்று சேலரி குறைச்சிருக்கலாம், இல்லை உங்களுக்கு அங்கே சாட்டிஸ்ஃபிகேஷன் இருக்காது, இல்லை நல்ல ஒர்க் கல்ச்சர் இருக்காது. இந்த மாதிரி நிறையா காரணம் இருக்குது. அப்போ அந்த இதை ஐடென்டிஃபை பண்ணணும். ஐடென்டிஃபை வாட் யூ ட்ரூலி வாண்ட் அப்படின்ற மாதிரி. ஸோ
எப்படி இதை ஐடென்டிஃபை பண்ணலாம்னா, உங்களுக்குன்னு ஒரு விஷன் போர்ட் கிரியேட் பண்ணலாம். ஒரு கிரியேட்டிவாக, ஒரு விசுவலாக, இல்லை ஒரு ஜார்னல் எழுதலாம். உங்களுக்கு ஒரு நோட் புக் எடுத்துகிட்டு உங்களுக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்கு, எதெல்லாம் பிடிக்கல அப்படின்ற மாதிரி எழுதலாம். அப்போ வந்து உங்கள் மைண்டுக்கு ஒரு கிளாரிட்டி இங்கே கொடுக்க முடியும். அது மாதிரி உங்களோட வேல்யூஸ் என்ன, உங்களுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, என்ன ப்ரையாரிட்டி இருக்குது அப்படின்ற எல்லாத்தையும் டிசைட் பண்ணும்போது ஈஸியாக உங்களுக்கு ஒரு வழி பிறக்கும். அதுக்கப்புறம் அந்த வலியிலிருந்து, வேதனையிலிருந்து, அந்த ஸ்டக்கான விஷயத்துலேருந்து ஈஸியாக நீங்கள் வெளிவர முடியும். அதுக்கப்புறம் செகண்ட் பார்த்தோன்னா, சேஞ்ச் யுவர் பெர்ஸ்பெக்டிவ். நீங்கள் ஸ்டக் ஆனவுடனே உடனே நம்ம நெகட்டிவாக ஐயோ போச்சு, எல்லாமே போச்சு, என் வாழ்க்கையே போச்சு, இதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கையே கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம திங்க் பண்ணவே கூடாதுங்க. நம்ம எப்போயுமே செல்ஃப் அவேர்னஸ் இருக்கணும். ஒரு கான்சியஸ் எஃபோர்ட்டோட உங்கள் வாழ்க்கையை சேஞ்ச் பண்ண முடியும். உங்களோட இன்னர் வாய்ஸை சேஞ்ச் பண்ண முடியும். உங்கள் இன்னர் வாய்ஸ் வந்து ரொம்ப அப்படியே அலாப்பரியாக கத்தும் பார்த்தீங்களா, நீ இதை பண்ணு, கெட்டதை பண்ணு, இதை நீ ஃபாலோ பண்ணாத அப்படின்னு சொல்லும் பார்த்தீங்களா, அதை நம்பவே நம்பாதீங்க. உங்களோட இன்னர் வாய்ஸ், அதாவது ஆள் மனது அமைதியாக பேசும், ஆனால் உங்களுக்கு நல்லது மட்டும்தான் சொல்லும். ஸோ இந்த மாதிரி வெளில கத்தும் போது அதை பற்றி கண்டுக்காதீங்க, அதை இக்னோர் பண்ணுங்க, அதை தூக்கி எறிங்க. அப்போ தான் உங்களால் பாசிட்டிவாக திங்க் பண்ணி அதில் வெளிவர முடியும். ஸோ ஹவ் எல்ஸ் ஐ கேன் see the situation, உங்களுக்கு சேஞ்ச் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ எப்படி வந்து நான் இன்னும் ஒரு 3 வருஷத்தில் இதை எப்படி திங்க் பண்ணுவேன், இந்த பிரச்சனை எனக்கு இருக்குமா இருக்காதா அப்படின்ற மாதிரிலாம் திங்க் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, மூவ் யுவர் பாடி. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. நம்ம ஆஃபீஸில் இருந்துட்டு வரலாம், இல்லை வேறு ஏதோ பிரச்சனை இருக்கலாம், எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் நல்ல ஒரு ஒரு ரோட்டில் அப்படியே வாக் பண்ணி போய் பாருங்களேன். இப்போ கூட நீங்கள் வாக் பண்ணிக்கிட்டு கூட கேட்கலாம். அதை அப்படியே கேட்கும்போது, நல்ல விஷயத்தை கேட்கும்போது, இல்லை உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்கும்போது அந்த ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் வேறு எங்கேயுமே கிடைக்காது. உங்கள் மைண்டை அப்படியே ஓப்பன் பண்ணி அப்படியே ப்ரீஸி வேலை அருமையாக இருக்கும். அப்படியே நைட்டாக ஜில்லுன்னு காற்றடிக்குதுன்னு வச்சுங்களேன். அந்த இயற்கைக்கு நம்மளை மாற்றுற சக்தி நிறையாவே இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த இயற்கையோட நீங்கள் பேசலாம், இயற்கையோட நடக்கலாம், இயற்கையோட பாடலாம், இயற்கையோட ரசிக்கலாம். அப்படி போகும்போது உங்களுடைய அந்த ஸ்டக்கான ஃபீலிங் எல்லாமே அன்ஸ்டக் ஆகி ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் செட் அ டேட் அண்ட் பார்க் டிசிஷன் அன்டில் தென். ஒரு சில சமயம் நம்ம என்ன போனால், இது நடக்கலையே, என்னால் இது பண்ண முடியல, இது நடக்கலை, நான் நினச்சது நடக்கவே இல்லை, இது எப்படி நான் பண்ண போகிறேன், இந்த பிளானுமே கரெக்டாக இல்லையே அப்படின்னு திங்க் பண்ணுறத விட, இப்படி உங்களை மைண்டுக்கு ரொம்ப குடைச்சல் கொடுக்குற ஒரு விஷயத்தை அப்படியே பார்க் பண்ணுங்கள் அந்த இடத்துல. ஓகே, எனக்கு இப்போதைக்கு இந்த 1 வீக்கு இந்த வேலை தான் முக்கியம், இதை தான் நான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண போகிறேன், இதை தான் நான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் இருக்கிற அந்த பிரச்சனை சொல்கிறீங்கள, அதை நீங்கள் எடுத்துக்கலாம். அட்ஸ் 1 at a time அப்படின்ற மாதிரி நம்ம போகும்போது ஈஸியாக நம்ம மைண்டை வந்து டேக்கிள் பண்ணி இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வெளிவர முடியும். அதுக்கப்புறம் டேக் ஆக்ஷன் டு அவாய்ட் அனாலிசிஸ் அண்ட் பேரலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ எப்போவுமே உங்களுடைய அடுத்த ஸ்டெப் என்ன, ஒரு ஸ்மாலஸ்ட் ஸ்டெப் என்ன எடுத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ தள்ளி போடுறது எல்லாத்தையும் தள்ளிட்டு அது மாதிரி ஒரு ப்ராப்ளத்தை, இல்லை உங்களுக்கு இருக்க பிரச்சனைகளை ரொம்ப ஆராய வேணாங்க. அது பிரச்சனைன்னு தெரிஞ்சிருச்சுன்னா, இது இப்படி நடந்திருக்கலாமோ, அது அப்போ நடந்திருக்கலாமோ, இதை நான் இப்படி பண்ணியிருக்கலாமோ, இல்லை இதை நான் இப்படி பண்ணியிருந்தால் அது கரெக்டாக இருந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி நிறையா திங்க் பண்ணும்பொழுது நம்ம மைண்டு ரொம்ப ஒரு அளவுக்கு மேலே அது அழுத்தத்தை தாங்காது. அப்போ தான் அந்த ஸ்டக்கான ஃபீலிங் எல்லாமே வரும். ஸோ அதை நீங்கள் அவாய்ட் பண்ணும்போது ஈஸியாக இருந்து வெளிவர முடியும். டேப் இன்டு யுவர் ஏஜென்சி சொல்லுவாங்க அடுத்தது. ஸோ உங்களுக்கு என்ன வேணும், ஒரு ஹெல்ப்லெஸ்னஸாக இருக்கலாம். சில பேர் ஹெல்ப் பண்ணாமல் இருக்காங்க, ஆனால் ஹோப்லெஸ்னஸாக இருக்கவே இருக்காதீங்க. எப்போவுமே நீங்கள் ஒரு இடத்துல நீங்கள் மூவ் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுங்கள், ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுங்கள், இல்லை வேறு ஏதாவது ஜாப் தேடுங்க, இல்லை நீங்கள் நல்லா உங்களுக்கு பிடிச்ச இடத்துல போய் சாப்பிடுங்க. இந்த மாதிரி நிறையா பண்ணும்பொழுது ஈஸியாக இதுலேருந்து வெளிவர முடியும். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தோன்னா, ரெஸ்ட், ரீசார்ஜ் அண்ட் ஃபோக்கஸ் ஆன் செல்ஃப் கேர். ஸோ இது நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். செல்ஃப் கேர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி டைமிங்கில் நிறைய பேர் அந்த கெட்டதை தேடி தான் போவோம். அப்பாடியே மைண்டை ஆஃப் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு ஆல்கஹாலை தேடுறது, இல்லை நிறைய கெட்ட விஷயங்களை தேடுறது தான் தப்பு. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு குட் டயட்டை மெயின்டைன் பண்ணலாம், ஸ்லீப் பண்ணலாம், ஹெல்த்தி மூவ்மெண்ட் பண்ணலாம், கனெக்ஷன் மற்ற எல்லாத்துட்டையும் பேசலாம், இல்லை நீங்கள் வாக்கிங் போகலாம், ஜாக்கிங் போகலாம், நல்ல கிராட்டிடியூட் லிஸ்ட் ரெடி பண்ணலாம், நல்ல தூங்கலாம். ஸோ நல்ல விஷயங்களை கேட்கலாம், நம்ம பாட்காஸ்ட்டை கேட்கலாம். இந்த மாதிரி நிறையா விஷயங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது ஈஸியாகவே அந்த ஸ்டக்ன்ற ஃபீலிங் நம்மளை விட்டு போயிடும். அதுக்கப்புறம் எப்போ நம்ம வந்து ஹெல்ப் வந்து கேட்குறது, இதெல்லாம் பண்ணியாச்சுப்பா, என்னால் முடியலை, அந்தளவுக்கு நான் கஷ்டப்படுறேன், எதுவுமே பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணலான்னா, நல்லா ப்ரொஃபஷ்னலாக உங்களுக்கான வெல்விஷராக இருக்கக்கூடிய நண்பர்கள்கிட்ட நீங்கள் பேசலாம். இல்லையா ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் டாக்டர்கிட்ட போய் பேசும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபீலிங் ஸ்டக்காக ஃபீல் பண்ண மாட்டீங்க. பட் ஆனால் இதெல்லாம் பண்ணக்கூடாது. நீங்கள் எப்போனா நீங்கள் ஃபீலிங் ஸ்டக்காக இருக்கும்போது எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னா, ட்ரை நாட் டு ஓவர் ஐடென்டிஃபை வித் த சிச்சுவேஷன். நிறைய பேர் பண்ணுவோம், இது நடந்திருக்கக்கூடாது, இப்படி நடந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே உட்காந்துட்டு அப்படியே சுற்றி நம்ம மைண்டை உள்ளே கொண்டு போகும்போது ரொம்ப கஷ்டப்படுவோம். டோன்ட் பீட் யுவர் செல்ஃப் அப் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிறது, சாப்பிடாமல் இருக்கிறது,
பண்ணுறது, தூங்காமல் இருக்கிறது, அழுதுகிட்டே இருக்கிறது, இல்லை வந்து நமக்கு பிடிக்காத விஷயத்தை பண்ணுறது, இதெல்லாம் பண்ணவே கூடாது. அதுக்கப்புறம் டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் த ஸ்டக் ஏரியா as the only thing in your life. அது மாதிரி அந்த ஸ்டக் ஏரியா மட்டும்தான் உங்கள் வாழ்க்கை கிடையாதுங்க. அதை நல்லாவே நீங்கள் தெளிவாகவே புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த ஒரு வாழ்க்கை பகுதி மட்டும் உங்கள் வாழ்க்கையை வசந்தமாக மாற்றிட விடாது. அது ஒரு விஷயத்தை தாண்டி போகும்போது உங்களுக்கு ஈஸியான வாழ்க்கை, ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அதுக்கப்புறம் ட்ரை நாட் டு பிளேம் அதர்ஸ். இதனால் நிறைய சண்டை தான் வரும், நிறைய பிரச்சனை தான் வரும். நம்மளுக்கு பிடிச்சவங்க கிட்ட நம்ம ப்ளேம் பண்ண ஆரம்பிப்போம். நீ தான் பண்ண, உன்னால தான் காரணம், நீ தான் எல்லாத்துக்கும் ரீசன் அப்படி சொல்லிட்டு நம்மளோட டாக்டர்கிட்டையோ இல்லை நம்மளுடைய சன் இல்லை யாராக இருந்தாலும் அவங்களுடைய குழந்தைகள்கிட்டயே நீங்கள் இந்த கோவத்தை காமிக்க வேண்டிடும். ஸோ இது எல்லாமே அந்த ஒரு டெம்பரரி ப்ராப்ளத்துக்காக. அப்புறம் அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் பாஸ் பண்ணும்போது உங்களுக்கான ஒரு உண்மையான நண்பர்கள், உண்மையான உறவுகள் வந்து உங்களை விட்டு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் அது பண்ணவே பண்ணாதீங்க. டோன்ட் டவுட் யுவர் எபிலிட்டி டு ஹேண்டில் யூர் சிச்சுவேஷன். அது மாதிரி நம்மளே டவுட் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம பண்ணிட முடியுமா, என்னால் பண்ணவே முடியாது, இதுலேருந்து வெளிவர முடியுமா, இதெல்லாம் என்னால் முடியுமா அப்படின்ற மாதிரி அந்த கேள்வியை வச்சுக்கிறாங்க. ஏன்னா உங்களுக்குள்ள உங்கள் மேலே நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் அந்த விஷயத்தை நீங்கள் பண்ண முடியும். அதை தவிர இதை பண்ண முடியுமா அப்படி யோசிச்சிங்கன்னா அப்போவே முடிஞ்சது, அந்த ஒரு கோட்பாடு முடிஞ்சது. உங்களுடைய மனசுக்கு நீங்களே வந்து ஒரு டிப்ஸ் கொடுக்குறீங்க, இது நடக்காது, இது நடக்கவே நடக்காது அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக when you are feeling stuck you can unstuck yourself very quickly அப்படின்றத சொல்லிட்டு, ஸோ அடுத்த செக்மெண்ட் நம்ம குட்டி ஸ்டோரி செக்மெண்ட்டில் நல்ல ஒரு ஸ்டோரியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஸோ உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம் லிசன் பண்ணாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணிடுங்க நண்பா நண்பி. அது மட்டும் இல்லாமல் பாட்காஸ்ட் ஆப்பிள்ஸ் பாட்காஸ்ட்டில் இல்லை ஸ்பாட்டிஃபை லிசன் பண்ணிங்கன்னா உங்களோட 5 ரேட்டிங்ஸை கொடுத்துக்கிட்டே இருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நிறைய மக்களை கொண்டு சென்றடையும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நான் கேட்ட கேள்வி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேள்விக்கு பதிலும், ஸோ உங்களோட தாட்ஸ், உங்களோட கமெண்ட்ஸ், அடுத்த செக்மெண்ட்டில் உங்களுக்கு என்ன ஒரு எபிசோட் வேணும் அப்படின்ற மாதிரி கேள்விகள் இருந்தாலும் மறக்காமல் எனக்கு எழுதி அனுப்புங்க RJ_Mano_. ஸோ உங்களோட சப்போர்ட்டுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு, ஸோ அடுத்த செக்மெண்ட்டில் அடுத்த எபிசோடில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களோட விரும்புகிறது RJ Mano. நீங்கள் கேட்டுக்கிட்டீங்க RJ Mano தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் லைஃப் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. டேக் கேர் நண்பா நண்பி. சந்தோஷமா இருங்க.